ஒரு நிமிடம் கண்களை மூடு, ஒரு ஆழமான மூச்சேறு. நீ இப்போது இதை கேட்கிறாய் என்றால் உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும். நாளை இல்லை, அடுத்த வருடம் என்ன? இப்போதே. பலர் உயிரோடு இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையை வாழவில்லை. காலை எழும்போதே சோர்வு, இரவு தூங்கும் போது ஏமாற்றம். கனவுகள் பெரியது, ஆனால் முயற்சி சிறியது. இந்த ஒரு மணி நேரம் உனக்காக மட்டும். சத்தம் இல்லை, மனச்சோர்வு இல்லை, உண்மை மட்டும். உனக்கு தினமும் மோட்டிவேஷன் தேவையில்லை, உனக்கு தேவை ஒழுக்கம், நம்பிக்கை, செயல். வாங்க ஆரம்பிப்போம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வலி இருக்கிறது, ஆனால் வலியை எல்லாரும் ஒரே மாதிரி பயன்படுத்த மாட்டார்கள். சிலர் வலியால் வளர்க்கிறார்கள், சிலர் வலியால் கைவிடுகிறார்கள். உன் வலி உன் எதிரி இல்லை, வான் ஆசிரியர். நினைச்சுப்பார், தனியாக அழுத நாட்கள், உன்னை நம்பாத மனிதர்கள், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நினைத்த தருணங்கள். அந்த வலி எல்லாம் எரிபொருள். அழுத்தம் இல்லாமல் வைரம் உருவாகாது, தீ இல்லாமல் தங்கம் சுத்தமாகாது, கஷ்டமில்லாமல் வலிமையான மனிதன் உருவாக மாட்டான். இப்போ வாழ்க்கை கஷ்டமா இருக்கா? நல்லது. அதாவது வாழ்க்கை உன்னை தயார் பண்ணிட்டு இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று கேட்காதே. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள். பலர் சொல்வார்கள், நாளைக்கு ஆரம்பிக்கலாம், கொஞ்ச நேரம் கிடைக்கட்டும், நான் இன்னும் தயாரில்லை. உண்மை என்ன தெரியுமா? நீ ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டாய். சரியான நேரம் இல்லை, சரியான சூழ்நிலை இல்லை. வெற்றியாளர்கள் தயாராகும் முன்பே ஆரம்பிப்பார்கள். தோல்வியாளர்கள் மோட்டிவேஷன் வரும்னு காத்திருப்பார்கள். ஆரம்பிக்க கான்ஃபிடன்ஸ் தேவையில்லை, ஆரம்பிக்க பிறகே கான்ஃபிடன்ஸ் வரும். தினமும் சின்ன சின்ன விஷயங்கள். ஜெண்டை நிமிடம் கற்றுக்கொள்ள 50 நிமிடம். கவனம் 1 மணி நேரம். உழைப்பு, சின்ன செயல்கள், தொடர்ச்சி, பெரிய வெற்றி. மோட்டிவேஷன் தினமும் வராது, ஆனால் ஒழுக்கம் இருந்தால் போதும். ஒழுக்கம் என்றால் சோர்வாக இருந்தாலும் வேலை செய்வது, யாரும் பார்க்காத போது கூட நேர்மையாக இருப்பது.